பிடிசி நண்பர்களே வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திடுக்கிடும் வந்த தகவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆர்மிஸ் மனசே திருப்பி போட போகுது, நிறையா பேர் கண்ணில் தண்ணி வர வைக்க போகுது அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்குது. ஏன் ப்ரோ அப்படி என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்துச்சுல்ல, இந்த ஜின் அண்ட் கிம் தாங் இந்த லவ் ஸ்டோரி எங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜீஜோ ஐலாண்ட் அப்படி இப்படி எங்கேருந்து வந்தாலும் ஒரு எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி விட்ட அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்க கொழுந்து விட்டு எரிஞ்ச மூமெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேருமே பாரிஸில் கைக்குள்ளே கை கோர்த்து ஒரு ட்ரூ லவ்வர்ஸ் ஒரு லவ் சிட்டில் ஒரு லவ் கப்பல் நடந்து போகிற மாதிரி ஒரு வீடியோ லீக் ஆச்சு. அண்ட் இந்த கிஸ்ஸிங் ஃபோட்டோஸ். ஸோ இதுதான் இப்போ ஹைலைட்டாக இருந்துட்டு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஃபோட்டோஸ் இந்த வீடியோஸ் வந்துச்சுல்ல, இதை ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அமர்னு சொல்லி ஒரு பர்சனாக ரிலீக் பண்ணியிருந்தார். இப்போ அந்த பர்சனை ஜெயில் கூட அமைச்சிரும், அந்த வீடியோ டெலிட் பண்ணு சொல்லி டெலிட் பண்ண வச்சுருக்காங்க. பண்ண வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. அப்படின்னா இந்த வீடியோ உண்மையா வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த காதல் கதை உண்மையா அண்ட் காதலும் உண்மையா, கிம் தாங் எனக்கு இல்லையா என்னன்னா வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபேன்ஸ். அண்ட் மறக்காமல் வீடியோஸ் மாதிரி இது மாதிரி திடீர்னு நிறையா நியூஸ் வந்துட்டு எனக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருந்துகிட்ருக்கு. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் உங்கள் மனசு தொடர்ந்து மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பட் அது மாதிரி இது மாதிரி நிறையா வீடியோஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் ஆக்சுவலி எப்போதும் போல் லவ்லி ஆர்மிஸ் நீங்கள் ஸோ மறக்காமல் சப்போர்ட்டை காட்டுறவங்கள லைக் ஆகிருங்க. ஸோ நடந்ததான் என்ன ப்ரோ அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்டோரியை நான் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஆல்ரெடி நீயே எரிஞ்சிட்டு இருக்க நேரத்தில் என்ன அள்ளி ஊற்றுற பற்றியா ப்ரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் கோபமாகவே தெரியும். ஸோ இருந்தாலும் சின்னதாக தெரியாதவங்களுக்கு குட்டி குட்டி ஆர்மிஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அப்படியா ப்ரோ அப்படின்னு சொல்லி ஷாக்காகலாம் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி, கிம் தாங் அண்ட் ஜெனி லவ் ஸ்டோரி ஒரு பர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி மர்மமாக எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. இதில் ஒருத்தர் வாய் திறந்தால் கூட முடிஞ்சுன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். பட் ஜெனியும் திறக்கல, கிம் தாங்கும் திறக்கல, இவங்க வைஜியும் திறக்கல, பிகிட்ஸும் திறக்கல, யாருமே வாய் திறக்காமல் அமைதிக்கெல்லாம் அமைதி அப்படி தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஜீஜோ ஐலாண்டில் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பொறுமையாக போச்சு. எல்லாம் ஹேட்டர்ஸ், ஃபேக்கு, எடிட்டு, ரூமில் ஃபோட்டோ அப்படி நிறைய விஷயம் பேசணும். பட் ஒரிஜினலாக நம்மளால் பேச முடியாத ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸில் ரெண்டு பேரும் கை கோத்துட்டு போனாங்க. அப்போ இது பேர் நிறைய பேர் காஸ்பிளே இல்லை இது எடிட் பண்ணப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பிளராக இருக்குது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பட் அதை இப்போ ரிலீஸ் பண்ண ஒரு ஜேர்னலிஸ்ட் மட்டும் என்ன சொன்னாங்க, நீங்கள் நம்புங்க பாட்டி போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வீடியோ எடுத்தது நான் தான், இது கிம் தாங் ஜெனி தான், நானே ஒரு செகண்ட் பார்த்து ஷாக் ஆனேன், அதனால தான் நான் வீடியோவே எடுத்தேன், அந்த கிஸ் பண்ண ஃபோட்டோஸ்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இது ஒரு வேளை பொய்யா இருந்தால் ஆக்சுவல் பிகிட்ஸும் கிம் தாங் எப்படி இருக்காங்களோ அமைதியாகவே இருந்திருக்கலாம். பட் இப்போ கேள்வி என்னென்னா, கிம் தாங் அண்ட் அந்த ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா அண்ட் பிகிட்ஸ் மெயினாக என்ன பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உன்னை நான் சூ பண்ணிடுவேன், அதாவது உனக்கு நான் ஒரு த்ரெட்ஸ் கொடுத்துருவேன், உன்னை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவேன், உன் மேலே நான் கேஸ் போட்டுருவேன், உன்னை நான் ரொம்ப டேஞ்சரான மூமெண்ட் கொண்டு போயிடுவேன், அதனால நீ என்ன பண்ண தயவுசெய்து இந்த வீடியோ டெலிட் பண்ணு, வைரல் ஆகாமல் தடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த பர்சன் என்ன பண்ணியிருக்காரு, பயந்துட்டு அந்த வீடியோவே அவரோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராமில் டெலிட் பண்ணியிருக்காராம். ஸோ இப்போ என்ன ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவன் டெலிட் பண்ணிட்டது ஓகே தான், ஆனால் இதுக்கு ஏன் ஒரு பிளாக் பிங்க்குங்கிற ஒரு பெரிய கம்பெனி தாண்டி பிகிட்ஸுங்கிற பெரிய கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போய் ஒரு பயத்தை கொடுக்கணும் அண்ட் ஒரு மிரட்டணும், டெலிட் பண்ணு கண்டிப்பாக இல்லை ரொம்ப கேஸ் எடுப்பேன்னு சொல்லி ஏன் பயன்படுத்தணும், ஸ்ட்ரெயிட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோவப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளிங்க்ஸ் அண்ட் அதர் ஃபேன்ஸாக இருக்காங்கல்ல, ஏங்க அவங்க லவ் பண்ணால் லவ் பண்ணிட்டு போட்டுங்க, தப்பு இல்லைங்க, லவ் பண்ணிட்டுங்க, நல்லது தாங்க, அந்த வீடியோ போட்டு அந்த மனுஷனை ஏங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க, அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு இந்த பிளிங்க்ஸாக சேர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். சப்போர்ட் பண்ணுறதுனால என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் திருப்பி அதையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு நிறைய சப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, ஸோ அதனால் இது உண்மையான விஷயம் தான், நான் திருப்பி அதை ரீபோஸ்ட் பண்ணுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, பட் எனக்கு இது மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்க ஸோ அப்படின்னு சொல்லி நியூஸ் லீக் ஆனதே செம்மையாக வெடி வச்சுட்டு இருக்குது. ஸோ இன்டேரக்டாக என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த நியூஸ் உண்மையான நியூஸ் தான், இதை டெலிட் பண்ண சொல்லி என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க, ஒரு டெத் த்ரெட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, ஸோ அதனால் நான் டெலிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் அவன் சொல்ல வர கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏங்க எங்கேயோ போயிட்டு இருக்கிறது எங்கேயோ கொண்டு வரீங்க, எல்லாரும் மறக்க போகிற டைமில் பிகிட்ஸ் இப்படி பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நியூஸ் உண்மை தான் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் பயந்துட்டு இருக்காங்க. எனக்கும் அதே பயம் தான் இருக்குது, ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ, ஏன்னா பிகிட்ஸ் இவ்வளோ காலமும் அமைதியாக இருந்துச்சு, சரி இப்போ வாயத்தை வந்தாலும் அந்த நியூஸ் ஃபேக் அப்படின்னு சொல்லி தான் முடிஞ்சு போயிருக்கும். பட் மூணாவது அதாவது போஸ்ட் பண்ணவனை கண்டுபிடிச்சி அதை டிலீட் பண்ணுன்னு சொல்கிறது ஒரு மாதிரி கேள்விக்குறி தான் எல்லாரும் மனசையும் கொடுத்துட்ருக்கு. ஒருவேளை இதே மாதிரி அவன் சொன்ன மாதிரியே கிம் தாங் ஜெனி உண்மையாக இருந்தாலோ இல்லை இது ஃபேக்காக இருந்தாலோ எப்படி இருக்கும் உங்கள் மனசாட்சி, அண்ட் இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க, என்ன மாதிரியே பயந்துட்டுருக்கீங்களா, ஒருவேளை கிம் தாங் ஜெனி ட்ரூன்னு சொல்லிட்டு, இல்லை ப்ரோ அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ, நம்ம பசங்க நமக்கு தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் நீங்கள் சில்ட் அவுட்டாக இருந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் பிகிட்ஸ் சொன்னது உண்மையாக பொய்யான ஒரு சைடு இருந்தாலும் பிளிங்க்ஸ் இப்போ எக்கச்சக்கமான சப்போர்ட்ஸ் கொடுத்து கிம் தாங் ஜெனி உண்மை தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் காலத்தில் ட்ரூத் வரும் நம்பி இந்த வீடியோ உங்களை ஷேர் பண்ணி விடைபெறுவது தான். ஆஜ் லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.